ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் அந்த மாதிரி ஒரு சம்பவங்க. செம்ம சிரிப்பு. அதாவது சும்மா ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு, நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு என்ன பண்ணணும், வேடிக்கை பார்க்கணும், இல்லை சைலண்ட்டாக போயிடணும். அங்கே பார்க்குறது இங்கே வினோத் இருக்கார், இதுதான் சமயம், இந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக உள்ளே என்ட்ரி கொடுத்தோன்னா நம்மளுக்கு தான் சக்ஸஸ். ட்ரிகர் பண்ணி எப்படியாவது வினோத் நம்ம சாட்சியெல்லாம் நினச்சிட்டு திவ்யா உள்ளே போனால் அங்கே வந்து சரியான சம்பவத்தை படிக்கிறாங்க. இவங்களுக்கு செம்ம அசிங்கமாக போயிடுது. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து திவ்யா இப்போ அனுபவிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட்ஸும் கொடுக்குறீங்க, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். சரி, இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சண்டை எங்கே ஆரம்பிச்சது, அரோராவோட டவல் ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து ஒரு ஃபங்கஸ் இருக்கிற ஒரு சேரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பிபி டீம் அதெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ண ஒரு இடம் தான். விஜய் பார்வதும் க்ளீனிங் பண்ண ஒரு இடம் தான் அது. இப்போ விஜய் பார்வது அங்கே எடுத்து வச்சுட்டு அவங்களோட துணியை காய வச்சுருக்காங்க. எல்லாரோட துணியும், அவங்க துணியை மட்டும் கிடையாது. இது முடிஞ்சிருச்சா, அவங்க அங்கே டென்ஷன் ஆனாங்க. எனக்கு அதனால தான் கையிலெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் பண்ணாங்க. டவல் தூக்கி அடித்தாங்க, பிரச்சனையாச்சு. உள்ளே வராங்க. உள்ளே வந்து ஆதரிக்கும் காணவனத்துக்கு சண்டை. ஏன் அப்படின்னா ஆதரி வந்துட்டு உள்ளே வரும்போது ஒரு பயங்கரமான சீனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் டிவியில் பார்க்கும்போது கொத்தாக ஷேவிங் பண்ணுறாங்க, அதை பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. அப்புறம் சாண்ட்ரா வந்துட்டு காலில் வந்து ஷேவிங் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்து. இது தப்பு இல்லையா? சாரிங்க. இப்போ பார்த்தா இந்த அம்மா டவலை போட்டுட்டு பெட்ரூமில் வந்து ஷேவிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. கம்மியான முடி தான் இருந்தாலும் தப்பு தானே. இதை கானம் பிடிச்சி சமக்களை கலைச்சி விட்டாப்புல. இது முடிஞ்சுதா? இந்த நேரம் போகும்போது ஆதரியும் பயங்கரமாக அழுகுறாங்க, பிரச்சனையாகுது. சரிங்களா? நடுவில் வராங்க யார்? திவ்யா. இப்போ வந்து அரோராக்கும் காணவனத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல, அந்த நேரம் அங்கே அரோரா உட்காந்துட்ருக்காங்க. இவங்க வராங்க நடுவில். யார்? திவ்யா வந்துட்டு கரெக்டான சமயமாக உள்ளே வந்து, இங்கே பாருங்கள், நான் யாரையும் கண்ட்ரோல் பண்ணலாம் வரல. ஏன்னா அப்போ வந்து திவ்யா பேசியிருப்பாங்க, எதுக்குங்க அந்த அரோரா முன்னாடி கை நீட்டி பேசுகிறீங்க அப்படின்ட்டு. தேவையில்லாமல் அங்கே அரோராக்கும் காணவனத்துக்கும் நடந்துட்டுருக்கு சண்டை. இவங்க வந்து நடுவில் வந்து அப்பயே வந்து எல்லோரும் கேட்டுப்போம், நீங்கள் உள்ள வரைக்கும் கமுருதுன்னு கேட்டிருப்பார். இப்போ வந்து சொல்கிறாங்க, எதுக்குங்க என்ன எப்படி சொல்கிறீங்க, நான் வரும்போது அந்த பொண்ணு கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ தண்ணிங்க, அந்த ஒரு காரணத்துக்காக நான் உள்ளே வந்தேன். அதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஃபஸ்ட்டு இது கேட்கறதுக்கு முன்னாடி காய்ஸ் நான் ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னும் போது யாருமே கண்டுக்கல. என்னடா இது காய்ஸ், நான் ஒரு நிமிஷம் பேசணும், திவ்யா அவங்க கண்டுக்கவே இல்லை. அந்த பக்கம் அரோரா ஆதரியில் பேசிட்டு இருந்தாங்க. சரி பேசுங்க, நான் கம்முன்னு வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒன்று யாரையும் கண்ட்ரோல் பண்ண வரலைங்க அப்படின்னும் போது டப்புன்னு அரோரா எழுந்திரிச்சிட்டாங்க. ஓகே, திவ்யா வந்துட்டு வினோத்தை ட்ரிகர் பண்ணுறதுக்கு, வினோத்தை கார்னர் பண்ணுறதுக்கு ஒரு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு. இங்கே பாருங்கள் திவ்யா, நான் வந்துட்டு வினோத்தை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பலை. நான் அதே மாதிரி அங்கே வந்து கோவப்பட்டு தவளை தூக்கி எந்த எரியலை. அதாவது வினோத் மேலே எனக்கு எந்த கோவமும் கிடையாது. எனக்கு என்ன கோவம்னா, நான் வந்து அந்த இடத்துல வந்து டவல் இருந்ததை பார்த்து கடுப்பாயிட்டேன். என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு உள்ளுக்குள்ளே தோணுச்சு. அதனால தான் நான் வந்து அந்த டவலை தூக்கி எரிஞ்சேன். மற்றபடி இவர் மேலே அந்த கோவத்தில் எரியலை. அதே மாதிரி வினோத், உங்கள் மேலே இருக்க கோவத்தை நான் பண்ணல, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதுன்னு அவரும் சொல்லிட்டார். எம்மா இதுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துச்சுருந்தாமல் நானும் டென்ஷன் ஆனேன், மற்றபடி நானும் உன் மேலே கோவப்படலாமா? புரியுதுங்களா திவ்யா? அதனால் தயவு செஞ்சு நீங்கள் உள்ளே வராதிங்க, நம்ம கலாச்சி விட்டாங்க. உடனே இவங்களுக்கு அச்சோ உள்ளே வந்துட்டு இப்போ எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியலேன்ட்டு. இங்கே பாருங்க, அதாவது புரியுதுமா, தான் நீ வெளியே சொல்லிட்டியம்மா, அதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து இப்போ நான் அரோராக்கு மட்டும் பிரச்சனை வந்து நான் வந்திருக்க மாட்டேன், வந்திருப்பேன். இது அதாவது வினோத்துக்கு வந்தாலும் நான் வந்திருப்பேன். இப்போ நான் அரோராக்காக வந்து நினைக்க வேண்டாம், வினோதுக்கு பிரச்சனைனாலும் நான் வந்திருப்பேன் அப்படின்றாங்க. எதுக்கு உள்ளே வந்து இப்படி அசிங்கப்பட்டு போகணும்? இதே இது அரோரா வந்து இப்போ பேசாமல் இருந்திருந்தால் இந்நேரம் வினோத்தை வந்து கிழிச்சிருப்பாங்க. பாவம், அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னு தெரியும். ஏன்னா பதட்டத்தில் அவர் வேறு டென்ஷன் ஆகிடுவார். ஆனால் வினோத் மேலே தப்பே கிடையாது. என்ன அளவுக்கு பண்ணுறாங்க பாருங்கள் திவ்யா. அப்பா ரொம்ப மோசங்க. அவங்களுக்கு தேவை கமருதீன், விஜய் பார்வதி, வினோத் ஏதாவது ஒரு இதில் மாட்டோன்னா வீக்கெண்ட் எபிசோட வச்சு செய்யணும். ரைட். ஆனால் அரோரா இந்த இடத்துல செம்மையாக வந்து ஒரு விஷயத்த பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல பேசலாம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.